வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வெசும கொடுப்பனவு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தேங்காய் விலையில் மாற்றம் வெளியான தகவல். புதுக்குடியிருப்பில் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம், 2 இளைஞர்கள் கைது. ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற 2 கைது. ரமலான் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். புதுக்குடியிருப்பில் பாடசாலை மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சிறுமி ஒருவர் கடந்த 24ஆம் திகதி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனை தொடர்ந்து வைத்திய பரிசோதனையின் போது சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியிருக்கின்றமை தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து சட்ட வைத்திய அதிகாரிகளினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த சிறுமியை இளைஞன் ஒருவர் பாடசாலை வகுப்பிற்கு அழைத்து செல்வதாக கூறி பற்றை காட்டுக்குள் அழைத்து சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல் கிடைத்திருந்தது. அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் ஹேரத் மற்றும் கிஷாலினி உள்ளிட்ட போலீஸ் குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 2ஆம் வட்டாரம் கோம்பாவில் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் ஒருவரும் துஷ்பிரயோகத்திற்கு உடந்தையாக இருந்ததென கூறி 19 வயதுடைய வீட்டின் உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை இடம்பெற்று வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற 2 கண்டி பிரதேசத்தில் வைத்து இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் குருந்துவத்த மற்றும் புபுரச ஆகிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 33 மற்றும் 35 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் 2 இலங்கை ராணுவத்தின் போலீஸ் படையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புனித ரமலான் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஹிஜ்ரி 1446 புனித ரமலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு இன்று 28ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது. இம்மாநாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிநிதி மற்றும் உலமாக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நாட்டின் எப்பிரதேசங்களிலும் ரமலான் மாத தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைக்கவில்லை. எனவே ஷஹ்பான் மாதத்தை 30ஆக பூரணப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை புனித நோன்பு ஆரம்பிப்பதென தீர்மானிக்கப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. அஸ்வெசும பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது அரச நிவாரணங்களை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியாது என்பதோடு கொடுப்பனவை பெறுகின்ற பயனாளர்களை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றி அமைப்பது தொடர்பான வேலை திட்டத்தை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் தி ஸ்ரேஷ்குமார், சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக செயலாளர், வவுனியா மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் உட்பட பிரதேச செயலாளர்கள், சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள் உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகள் வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மார்ச் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு குறித்த விடயத்தினை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 2025 மார்ச் 20 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக
தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் அவற்றின் செல்லுபடியாகும் காலம் இன்று முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக தேங்காய் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேங்காய் மற்றும் தேங்காய் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் ஆரம்பமாகும் என்று தேங்காய் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 200 மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய முடியும் என தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. அறுவடை வீழ்ச்சியால் ஏற்படும் பற்றாக்குறையை நிரப்ப தேங்காய் பால்மா மற்றும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தேங்காய் விலை அதிகரிப்பு என்பது தற்போது பாரிய சிக்கலை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதுடன் தேங்காய் வியாபாரிகளின் வாழ்வாதாரங்களையும் அதிகம் பாதித்துள்ளது. இவ்வாறு தொடர்ந்து தேங்காய் விலை அதிகரிப்பதனால் வியாபார நடவடிக்கைகள் வழமைக்கு மாறாக பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தேங்காய் வியாபாரிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அஸ்வசும கொடுப்பனவு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. தேங்காய் விலையில் மாற்றம் வெளியான தகவல். புதுக்குடியிருப்பில் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம், 2 இளைஞர்கள் கைது. ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற 2 கைது. ரமலான் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.